இந்த கேம்ப் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது எனக்கு நேத்தைக்கு தெரிஞ்சுது. ஆண்டவர் எனக்கு உணர்த்துறாரு. நான் தூத்துக்குடியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போது என்னுடைய நண்பர் மனோஜ் வந்துட்டார். அவர் திருநெல்வேலியில் எனக்காக வெயிட் பண்ணுறார் எங்கள் வீட்டில். அப்போ நான் அவரை பார்க்கணுமே கொஞ்சம் வண்டியில் வேகமாக வந்துகிட்டே இருக்கிறேன். பட் என்னுடைய வண்டி என்ன வேகமாக போனாலும் அது அது பாட்டு அந்த ஸ்பீடுக்கு தான் போகும். அதனால் நான் போகிற வேகம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு மதர் தெரசா இன்ஜினியரிங் காலேஜ் முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டு, ஒரு கூட்டமாக நிற்கிறாங்க. பட் எனக்கு அது தூரத்துலேருந்து பார்க்கும்போது என்னன்னு தெரியலை. நெருங்க நெருங்க தான் தெரியுது 2 வாலிபர்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 22லேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்கும். கால் துடிக்குது. ஒருத்தனுக்கு கால் துடிக்கவே இல்லை. ஒருத்தனுக்கு கால் துடிச்சிட்ருக்கு. எனக்கு நான் இப்போ தான் ஒரு ஆக்சிடெண்ட்லேருந்து மீண்டு வந்திருக்கனால எனக்கு ரொம்ப அலர்ஜி. ஆக்சிடெண்ட்னால எனக்கு கை கால்லாம் இதாயிரும். அந்த இம்பேக்ட் ரொம்ப நேரம் இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் தூரமாக போயிட்டு ஒரு அண்ணன்ட்ட கேட்குறேன், என்னாச்சு அங்கே அந்த 2 தம்பிமார்கள் இருக்காங்களா, என்னாச்சு, எதோட முட்டினாங்க? ஆனால் அங்கே எந்த ஒரு லாரி பஸ் எதுவும் இல்லை. இந்த பசங்க மட்டும்தான் இருக்காங்க. ரோடு ரொம்ப காலியாக இருக்குது. கீழே விழுந்து கிடக்காங்க. எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. அப்போ அவர் சொல்ல, தம்பி அவன் வேகமாகவே அவனே விழுந்துட்டான் தம்பி அப்படிங்கிற. நல்லா யோசித்து பாருங்கள். விபத்து நேரிடுவதற்கு எதிர்த்தாப்பில் ஒன்று வரணுங்கிறதே இல்லை. நீங்களே போய் விழுந்து அது உங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ளுகிற அளவுக்கு காயத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியத்தை நான் பார்க்க முடிகிறது. நான் அதுக்கப்புறம் அப்படியே கடந்து வர ஒரு 10 பேர்கிட்டையாவது பேசியிருப்பேன். எனக்கு மனசு கேட்கவே இல்லை. ஏன் இப்படி வண்டி ஓட்டுறாங்க? வண்டியில் போயிட்டே இருக்கும்போது பக்கத்தில் வண்டியில் வருவாங்கள்ல, அவங்கள்ட்ட கேட்பேன். ஆனால் பார்த்தீங்களா என்னாச்சு, உயிரோடு இருக்காங்களா, பொழைச்சிட்டாங்களா, ஆம்புலன்ஸ் வந்ததா அப்படின்னு கேட்குறேன். அதுக்கப்புறம் நான் இந்த அண்ணன்ட்ட சொல்லிட்டு போகிறேன், இந்த டோல்கேட்டில் ஒரு ஆம்புலன்ஸை விட்டுருந்தா நீங்கள் அந்த பையனை காப்பாற்றிருக்கலாமே அப்படின்ட்டு என்னுடைய ஆதங்கத்தெல்லாம் நான் வந்துட்டு சொல்கிறேன். நேற்று தினத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது இந்த விபத்துகள் ஏற்படாமல் இருக்கணும் ஜெபம் பண்ணும் பொழுது தான் ஆண்டவர் எனக்குள்ளே அதை